இப்போ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா இல்லை ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட நம்ம அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள், பண்புகள், அதுதான் வந்து அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம பார்த்தோம்னா புரியக்கூடிய விஷயங்கள், பண்புகள் தான் வந்து ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி 2 வகைப்படும். என்ன 2 வகைப்படும்னா, ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ் சார்ந்து இருக்காது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட் ஆன் மாஸ். இப்போ இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ப்ரெஷரு, டெம்பரேச்சர், டென்சிட்டி, அது 3 ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பி ரோ டி. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஸ்காசிட்டி, பொருளோட பண்புகள், விஸ்காசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் டிஃப்யூசிவிட்டிலாம் வந்து இதில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தை வந்தால் எல்லாம் இதில் வரும். ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக் என்தால்பி, அப்படி ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தை வந்தால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் இங்கே பி ரோ டி சொன்னோமா, வால்யூம் வந்து இதில் வரும் ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது மாஸ் வந்து இதில் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எனர்ஜி, எக்ஸ்டென்சிவ்னா ஈல வர வார்த்தை எல்லாமே, எல்லா எனர்ஜியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, எல்லாமே எனர்ஜின்ற வரதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் ஈல ஆரம்பிக்கிற என்தால்பி, என்ட்ரோபி, அதுவும் வந்து இதில் தான் வரும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், மேக்னடைசேஷன், இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். சுருக்கமாக நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் இஸ் டிபெண்ட் ஆன் மாஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் ஆன், இன்னுக்கு இங்கே இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வியை பார்க்குறோம். அந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ்க்கு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்சிவ் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இன்டென்சிவில் வந்து நம்ம இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ்ன்றப்ப பி ரோ டி இந்த செட்டு இன்டென்சிவ் அப்படி சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இவன் வந்து இன்டென்சிவ் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறோம். ரோ பார்த்தீங்கன்னா இல்லை, டி இருக்குங்க. ஸோ டி இன்டென்சிவ். அப்போ 1, 2 வந்து எங்கே இருக்கிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா ஸோ ஏவா சியா அப்படின்றது இது பண்ணுறோம். அடுத்தது எக்ஸ்டென்சிவ் பார்த்தீங்கன்னா மாசு வால்யூம். ஸோ இவங்க 2 பேரும் இது. ஸோ வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ 3வது வந்து எக்ஸ்டென்சிவில் இருக்கணும். 3வது அங்கே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3வது எக்ஸ்டென்சிவ் இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சே பஞ்சாயத்தை முடிவு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தீர்ப்பு வழங்கிடலாம். தெரியாத விஷயத்தை வச்சு யோசிச்சுட்டே இருக்க தேவையில்ல. தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இப்போ எனக்கு என்ன தெரியும், ப்ரெஷரு, டென்சிட்டி, டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு தெரியும், மாசு வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு தெரியும். ஸோ இதுதான். இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா இந்த 2 வச்சே முடியும். மற்றது என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக 4வது வந்து வெலாசிட்டி வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். 7வது வந்து இன்டென்சிவ். ஏன் 7வது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, மெட்டீரியலோட பண்பு. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆல்வேஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. விஸ்காசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, அதெல்லாம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எனர்ஜி வந்தால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு தெரியும். அது இல்லாமல் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மேக்னடைசேஷன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். which of the consider the following property, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து which of the above are intensive property அப்படின்னு கேட்குறாங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு நல்லாவே தெரியும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, என்ட்ரோபி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எனக்கு என்னென்னா 5, 6 எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 5, 6 எல்லா இடத்துலையும் 5, 6 4 ஆப்ஷன்லேயும் 5, 6 இருக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்து 1, 2, 4 இருக்கக்கூடாது. இங்கே 4 இருக்குது அவுட், இங்கே 1 இருக்குது அவுட், இங்கே 1 இருக்குது அவுட். ஸோ 5, 6 இப்போ 7, 8 தான் வந்து எனக்கு இதுவாகுது. விஸ்காசிட்டி வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, எலாசிட்டி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிப்ஸ் எனர்ஜி வரனால எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாத கண்டுபிடிக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படும் போது ப்ரிப்ரேஷன் டைம் வந்து அதிகமாகும். இந்த ப்ரிப்ரேஷனில் என்ன ஒரு சீக்ரெட் இருக்குன்னா, நமக்கு லிமிட்டட் கண்டென்ட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கண்டென்ட் வந்து அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லேட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிலாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பிரோட்டி வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 5, 6, 7, 8 தான் இஸ் மை ரைட் ஆப்ஷன். ஸோ பி இஸ் அவர் ரைட் ஆப்ஷன். அடுத்தது which of the following is not the property of system. ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பிவிடி, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் வரும். ஈட்டும் ஒர்க் டன்னும் வந்து இட் இஸ் நாட் ஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நாட் ஏ ப்ராப்பர்ட்டின்றப்போ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் வந்து இட் பிலாங்ஸ் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். which one of the property given is an intensive property? Intensive property அப்படின்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்தால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, என்ட்ரோபி வந்தால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா காம்போஷன் இஸ் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷனில் இப்போ நம்ம இங்கே ஒரு காம்போஷன் இருக்குன்னா இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்லையும் காம்போஷன் அதே தான் இருக்கும், பின்ற பாயிண்ட்லையும் காம்போஷன், ரெண்டு வெவ்வேறு இடத்துல வந்து காம்போஷன்றது மாறாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கன்சிடர் ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி: டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது ESC 2009 கேட்ட கொஸ்டின். இன்டென்சிவ் எதுன்னு கேட்குறாங்க. இன்டென்சிவ்னா டெம்பரேச்சர் இன்டென்சிவ் தான், விஸ்காசிட்டி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அதுவும் இன்டென்ஸ் தான், ஸ்பெசிஃபிக்னு வந்தாலே அது இன்டென்ஸ் தான், தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்டென்ஸ் தான். ஸோ எல்லா நாலுமே இன்டென்சிவ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெம்பரேச்சர் படிக்கும்போதே நம்ம வந்து அவங்க கூட P, ρ, T வந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விஸ்காசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தை வந்தால் அதுவும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Which are the property of thermodynamic system whose value is equal to the entire system is equal to the sum of their values? அது sum of the value பண்ணும்போது entire சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, டெம்பரேச்சர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, டென்சிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து என்டையர் சிஸ்டம் வந்து சம் ஆஃப் தர் வேல்யூஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் பார்ட்ஸ். ஒரு என்டையர் சிஸ்டத்தை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ இங்கே ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம் 1 bar, இங்கேயும் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம், இங்கேயும் 1 bar. டோட்டலாக இந்த சிஸ்டத்தை முழுசாக பார்த்தாலும் அதுக்கும் வந்து 1 bar தான் இருக்கும். சரிங்களா? ப்ரெஷர் மெஷர் பண்ணால் 1 bar, இங்கேயும் 1 bar, டோட்டல் சிஸ்டத்துக்கும் 1 bar தான் இருக்கும். அப்போ ரெண்டு இண்டிவிஜுவலை கூட்டினா இது ஏன்னு வச்சுப்போம், இது பின்னு வச்சுப்போம், டோட்டலாக இருக்குது சின்னு வச்சுப்போம். ஸோ P of C equal to P of A, P of B. ஸோ சம் வரல. இதே இங்கே பார்த்துப்போம், இதோட மாஸ் வந்து 1 kg, இதோட மாஸ் வந்து 1 kg. அதே வந்து சியோட மாஸும் 2 kg வரும், ரெண்டு சேர்த்தா 2 kg வரும். அப்போ மாஸ் ஆஃப் த C ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த A, மாஸ் ஆஃப் த B. இதைத்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்டையர் சிஸ்டத்தோட வேல்யூ வந்து சம் ஆஃப் தர் இண்டிவிஜுவல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ப்ராப்பர்ட்டி? அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினாலும் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டினாலும் ஒன்று தான். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டினா இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் சேர்ந்தது தான் வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டின்ற ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அது வராது. ஆனால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு பேர் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுட்டு ஆட் மேன் அவுட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக இது பண்ணலாம். இதே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இது 300 கெல்வின் வச்சுங்க, இங்கேயும் 300 கெல்வின் வச்சுங்களேன், இங்கேயும் 300 கெல்வின் தான் வரும், மாறாது, ஈக்குவலாக இருக்கும் இன்டென்சிவில். எக்ஸ்டென்சிவ்னா வால்யூம் வந்து இங்கே 10 மீட்டர் கியூப்னு வச்சுங்க, இங்கேயும் வால்யூம் வந்து 10 மீட்டர் கியூப்னு வச்சுங்க. அப்போ வால்யூம் வந்து இங்கே 20 மீட்டர், அடிட்டிவ். அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அடிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு ஒரு பண்பு வந்து நம்ம நோட் பண்ணி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அடிட்டிவ் இன் நேச்சர். த ப்ராப்பர்ட்டி விச் ப்ராப்பர்ட்டி இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா வந்து ஸ்பெசிஃபிக்னு வந்தால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இது E வந்தால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, என்ட்ரோபி அப்படி வந்தால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஸ்பெசிஃபிக்ன்ற பேரோட வந்தால் அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சிக்கலாம். ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் வால்யூம் எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ராப்பர்ட்டி. இது நாட் கொஸ்டின். நாட்னா விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஸோ இது தெர்மல் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஸோ அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து ஸ்பெசிஃபிக் தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. காம்போஷன் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஈட்டும் ஒர்க் வந்து நாட் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நாட் அண்ட் ப்ராப்பர்ட்டி இது மூணுமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நாட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கேட்கல, நாட் ஏ ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருக்கான். அப்போ ஈட் வந்து இஸ் நாட் ஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் இஸ் ஒன் whose value depends on the mass, does not depend on the mass of system. எஸ், இட் டஸ் நாட், இண்டிபெண்டன்ட்ன்றதான் டஸ் நாட் டிபெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ், அதுதான் நம்மளோட இது. ஸோ இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். ப்ராப்பர்ட்டினாலே நாட் ஃபாலோட் பட் ஆன் த ஸ்டேட். இஸ் டிபெண்ட் ஆன் த பாத் ஃபாலோட் அண்ட் நாட் ஆன் த ஸ்டேட்.
இப்போ இன்டென்சிவ்ன்றதுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் தான் டைரக்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.